இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி அவங்க வீட்டு பின்னாடி இருக்க முற்புதருக்கு இயற்கை உபாதை கழிக்க போகும்போது இவனுங்க 2 பேரும் பின்தொடர்ந்து போய் அந்த மாணவியை கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. இது எங்க நடந்திருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் நடந்திருக்கு. அங்க ஒரு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி அவங்க வீட்டு பின்னாடி இருக்க முற்புதருக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ இவனுங்க 2 பேரும் அந்த மாணவியை பின்தொடர்ந்து போயிருக்கானுங்க. இவனுங்க வச்சிருந்த துணியால அந்த சிறுமியுடைய வாயை பொத்துறானுங்க. வாயை பொத்தி அந்த சிறுமிய கடத்துறானுங்க. இவனுங்க 2 பேரும் அந்த சிறுமிய கடத்திட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. அப்போ அந்த சிறுமி அலறி கத்திருக்காங்க. அப்போ இவனுங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. பக்கத்துல இருக்க மக்கள் அப்புறம் அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. அப்போ இந்த சிறுமிக்கு ரொம்பவே அடிபட்டு இருந்திருக்கு. அப்புறம் அங்க இருக்க மக்கள்லாம் அந்த சிறுமிய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கும் இது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. காவல்துறை அந்த ஏரியாவை அலசி தேடும் போது இவனுங்க 2 பேரும் ஒரு முற்புதர் கிட்ட நின்னுட்டு இருந்திருக்கானுங்க. போலீஸ் இவனுங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பதில் சொல்லிருக்கானுங்க. உடனே போலீஸ் இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போதுதான் தெரியுது இவனுங்க 2 பேரு தான் அந்த 8ஆம் வகுப்பு மாணவியை இது மாதிரி பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. ஒருத்தன் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மகேஸ்வரன், இன்னொருத்தன் இறால் பண்ணையில வேலை செய்யற அஜய்ன்றவன். இவனுங்க 2 பேரு தான் சேர்ந்து அந்த சிறுமியை இப்படி பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.